வெல்கம் டு அவர் சேனல் விஜின் லவ் பை ரிச்சி ஷேக். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து போடுறேன். எனக்கு சப்ஜெக்ட் இருக்கிறத விட வீடியோ எடுக்க ஆள் இல்லை. என் ஃப்ரெண்டோட பேரன் தான் அவன் வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வருஷத்தில் நான் பாலக்காடு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போயிருந்தேன். நான் வெளியேன்னு போனது இது மட்டும்தான் போனேன். போயிட்டு அந்த சின்ன பசங்க எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. திடீர்னு அவங்க எப்படியோ நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், முதல் வருஷம் ஃபங்க்ஷன் வந்தேன். சரின்னு சந்தோஷமாக போனேன். சரி வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எல்லாம் ஜென்ரேஷன் கேப்பு பயங்கர சின்ன பசங்க, 30 வயசுக்குள்ளே இருக்க பசங்களாக இருந்தாங்க. அவங்க கூட போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அந்த கமிட்டிக்கு என்னோடய நன்றியை தெரிவிக்கணும். அதே நேரத்தில் அங்கே பாலக்காடில் வேர்ல்டு ரெக்கார்டாக புறா பறந்துருக்கு. 33 மணி நேரம் பறந்துருக்கு. இப்ராஹிம்னு ஒருத்தர். அவர் வீட்டில் நைட்டு 9 மணிக்கு மேலே போய் புறா பார்த்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 11 மணிக்கு வண்டி, 9 மணிக்கு மேலே போய் பார்த்தேன். புறாலாம் எல்லா புறாவும் நல்லா வச்சுருந்தாப்புல, எல்லா புறாவையும் காட்டினாப்புல. எந்த விதமான ஒரு கர்வமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஒரு யங்ஸ்டராகவே நல்லா ரிசீவ் பண்ணி நல்லபடியாக பார்த்து பேசினாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதை இதில் பதிவு பண்ணணும். நான் நைட்டில் போன வீடியோ எடுக்கல. அது வேறு திருப்பி ஏதாவது பாலக்காடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ராஹிமோட வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அவர்கிட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே பறந்த புறாவே 10 புறாவுக்கு மேலே வச்சுருக்காப்புல. அந்த புறாங்களை வீடியோ எடுக்கணும். ஏற்கனவே செல்ஃபின் எடுத்திருக்காப்புல. அது எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காப்புலன்னு தெரில. அது வீடியோ எடுக்கணும். அது போயிருந்தேன். இந்த வருடத்தில் என்கிட்ட அதிகமாக இந்த சீசனில் கேட்கப்பட்ட கேள்வி என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே புறாவுக்கு ஏதோ டானிக் கொடுத்து ஓட்டுறாங்களாம், டானிக் கொடுத்து ஓட்டுறாங்களாம் அப்படிங்கிற ஒரே கொஸ்டினை தான் எல்லா ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கரெக்டாக அந்த டானிக்கோட எஃபெக்ட் என்ன, எத்தனை நாளைக்கு அது இருக்கும், அந்த டானிக்கே கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டாலும் அது எத்தனை நாளைக்கு அந்த புறாவுக்கு தாங்குது, ஒரு நாள் பந்தயத்துக்கு தாங்குது. அந்த ஒரு நாள் பந்தயத்துக்காக பெங்களூர்லேருந்து ஒரு 10 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. அந்த டானிக்கை சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம மெடிசனே ஒரு மருத்துவச்சின்னுங்கிற ஒருத்தவங்ககிட்ட இருந்து நமக்கு அவங்க அந்த பிறந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் உரம் மருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது புதன்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேல அந்த உரம் மருந்தார் தடவி விடுவாங்க. குழந்தைங்க தூங்கும். அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் இந்த மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுதான் நான் பின்னாடி தூளாக இது பண்ணி அவ்வளோ பேத்துக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ இந்த டானிக்கில் இதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற டானிக் தான். இதுவும் அந்த டானிக்கை அடித்தா ஒரு புறா பறந்துக்கிட்டு இருக்கப்பயே தாங்கலைன்னா உட்காந்து ஹார்ட்டு வெடிச்சே சாகுது, ரத்தம் ஊற்றுது வாயிலிருந்து. குளுத்தில் எல்லாம் உளுந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு புறா. அதை பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறதுனால அது பறக்காத புறா கூட பறக்கும். பறக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. அந்த பறந்ததுனால பலனை அந்த புறா திருப்பி அது என்ன ஆகும், அடுத்த நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டேஜ் என்னாங்கிறதே தெரியல. இங்கிலீஷ் மெடிசனை தொட்டவங்க அத்தனை பேருமே இன்க்ளூடிங் மை செல்ஃப் நிறையா பேர் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டாங்கன்னா அந்த இங்கிலீஷ் மெடிசனை சாகிற வரைக்கும் எடுக்க வேண்டியதாக தான். சில டிசீஸ் இருக்குது. சில டிசீஸுக்கு நீ மருந்து எடுத்தே ஆகணும். தைராய்டு, சுகர், இது மாதிரி கேஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மருந்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அது ரெகுலர். இப்போ இந்த இதில் ஒரு புறா ஃபால்ட் ஆச்சுன்னா அதை திருப்பி ரெக்கவரி எப்படி எடுக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு புறாவோட ஆயுள் காலம் இந்த மெடிசன் போட்டதுலேயே அந்த டானிக் ஊதுனதுலேயே முடிஞ்சு போயிடும். அதை வச்சு புறா ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா புறா சோப்பும் வருங்காலத்தில் ஒன்லி பந்தயமாக பார்த்துக்கிட்டே இருக்க போனாங்கன்னா லைனேஜும் இருக்காது. எல்லா புறாவும் எந்த புறா வேணாலும் மருந்து போட்டால் அந்த மாதிரி மருந்து போட்டு அன்றைக்கு நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கோ அதை பொறுத்து ப்ரைஸ் வாங்காமல் போகுது. இந்த கண்டிஷனை அந்த புறாவுக்கு மாறிட்டே மனுஷன்
மைண்டில் அது செட் ஆகிரும். மருந்து இருக்குல்ல பார்த்துக்கலான்னு. இப்போ இந்த கஸ்தூரி கோரோஜனை வச்சு அரைக்கிறதுக்கு அதுக்கு என்ன மாதிரி புறா சேர்க்கணும், அது எந்த புறா அது தாங்கும், எந்த புறா தாங்காதுங்கிறதுக்கெலாம் நான் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். அதில் எந்த ஏஜில் கரு போகும், மருந்து கூட போயிடுச்சுன்னா 7-8 வயசுலேயே அதுக்கு கரு போயிடும். இதெல்லாம் நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இதோட ரிசல்ட் என்னன்னே தெரியல. ஆனால் இந்த மெடிசனுக்காக எல்லாருமே அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும்னு நிறையா பேர் என்கிட்ட திருப்பியும் கேட்குறாங்க. இதை கண்டுபிடிச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு நாள் பந்தயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுனால அதில் படுற வெற்றி வந்து சரியான வெற்றியாக எனக்கு தோணலை. இப்போ இந்த புறா வந்து இந்த வருஷம் 25 மே, ஜூன், ஜூலையில் பறந்த புறா இது. அப்போ பறக்கும் இது ஒரு 5-6 கல்லி, ஒரு 7-8 கல்லி, 5-6 கல்லி இருந்திருக்கும், இல்லை ஒரு தஸ்தாவே ஆகிருக்கும். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த புறாவை இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இவன் வந்து கேட்குறான், ஏன் இது இந்த புறாவை இன்னும் ஜதை போடாமல் இருக்கீங்கன்னு. இப்படி புறா நல்லா இருக்குது, பறக்குது, இது ஓரளவுக்கு நல்ல டைம் பறந்துச்சு, நல்லாவே பறந்துச்சு, ஓவர் டைமாகவே பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உடனே ஜதை போடணுங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்க தலைமுறையினர் மத்தியில் எல்லாத்துக்கிட்டே இருக்குது. எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இந்த வருஷம் பறந்துருச்சு போதும், 3ஆம் வருஷம் பறந்த ஆணுக்கு இந்த பொட்டையை போட்டுடலாம், இது ஒரு பொட்டை, இந்த பொட்டையை வந்து அந்த 3ஆம் வருஷம் பிறந்த ஆணுக்கு போட்டுடலாம், 2ஆம் வருஷம் பிறந்த ஆணுக்கு போட்டுடலாம்னு நினச்சி உடனே ஜதை போடுறாங்க. இப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பட்டாங்க வந்து இதுக்கு பெரிய புறாவை போட்டுருவோம், குஞ்சு ஆக்கிடுவோம். இது 2ஆவது வருஷம் இந்த புறா பறக்க விடாமல் போகிறோமான்னு தெரியாது. பறக்க விட மாட்டோம். ஏன்னா அதில் பட்டா ஓட்டி பார்ப்போம். அது பறந்துருச்சுன்னா, பட்டா ஃபஸ்ட்டு பறந்துருச்சுன்னா இந்த புறா 2ஆவது வருஷம் பறக்காது, அப்படியே நின்று போயிடும். இப்படியே ஒவ்வொரு புறாவையும் அந்த லைனேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பறந்துருக்கலாம், நல்ல டைம் பறந்துருக்கலாம், நல்ல ப்ரைஸும் வாங்கியிருக்கலாம். அந்த புறாவை உடனே ஜதை போடணுங்கிற அந்த மைண்டில் இருந்து அதை எடுத்துடணும். அது 2 வருஷமாவது குறைந்தபட்சம் ஒரு புறா பறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புறா மேலே வந்து ஜதை போடுறது நியாயம். முதல் வருஷம் பட்டாவாக பறக்கிறது கல்லியில் 10 கல்லிக்குள்ளே பறந்துருக்கோம், இல்லை தஸ்தாயே பறந்துருக்கோம். அது வந்து இது பிறந்ததே 2025 தான் பிறந்திருக்கு. 2025 பறந்து தஸ்தாவாயிருச்சு. உடனே அந்த 25லேயே அதை ஜதை போடணும்னு நினைக்கிறது தப்பு. அது மாதிரி பண்ண பறந்துச்சுங்கிறதுக்காக பண்ண தான் நம்மளுக்கு வந்து இன்பிரீடு ஜாஸ்தியாகி போய் அந்த புறாங்க வந்து ஒரு புறாலே ஒரு டெம்பர் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடும், அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வராது. இதுக்காக இந்த மாதிரி அது மசில் வந்து அந்த நொழுன்னு போடுறதோட அந்த ஹார்ட் மசில்ஸ் மாறிக்கும். அந்த ஹார்ட் மசில் மாறாமல் நம்ம லைனேஜ் அப்படியே கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 வருஷத்துக்கு இல்லை, நான் 3 வருஷத்துக்கு ஜதியே போட மாட்டேன். இப்படி கேஜி இங்கிட்ட இது வந்து பெட்டைகள் ஃபீமேலுக்கும் இங்கிட்ட மேலுக்குமா பிரித்து வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே நின்று இங்கேருந்து இது குமரிச்சிச்சின்னா அதுங்க வந்து ஒன்றா வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஷீட்டு வச்சு மறைச்சிருப்பேன். கீழே மேலே இருந்து பார்த்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது, கீழே நின்றுச்சுன்னா தான் அது கட்டையில் அந்த ஓரத்தில் நின்று குமாளிக்கு இது இங்கிட்ட மஸ்து வாங்கிக்கிட்டு பறவை எண்ணத்தை விட்டுரும். அதனால அதை சீட்டு வச்சு மறைச்சிருப்பேன். இப்போ இந்த மாதிரி இதில் பிரித்து அந்த புறாவை வச்சு தனித்தனியாக இது மாதிரி இருந்தாலும் பொட்டையும் சமயத்தில் ஜோடி சேர்ந்துக்கிட்டு அந்த இதில் ஃபீலிங்கில் முட்டை வச்சிடும். அந்த முட்டை வச்சிச்சுனாவே புறா வீக்காக போயிடும். ரோமரில் வந்து எல்லா கூண்டுலேயும் வந்து அந்த மாதிரி முட்டை வைக்கிற இது வந்து பெட்டைகளில் ரோமர்களில் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நான் என்னைய மாதிரி பிரித்து வச்சுருக்கப்போ கர்ணப்புறாவில் சாதாலையும் கூட இது மாதிரி ஒரு பொட்டையும் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை செப்பரேட் பண்ணிடுவேன். தனியாக கேஜி தனி அறைக்கு கொண்டு வந்துடுவேன். அங்கே வச்சுருக்கேன் வீட்டில். அந்த தனி அறையில் பொட்டை மட்டும்தான் நிற்கும். தீனி அது உள்ளேருந்தே திங்கணும், தண்ணியும் உள்ளேருந்தே குடிக்கணும், ஒத்தியாகவே நிற்கும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்து கொண்டு வந்து
தரையில் விட்டு குளிக்க வச்சு மண் கொத்த விட்டு தூக்கி உள்ளே விட்டுருங்க. அந்த மாதிரி கேஜி சிஸ்டத்துலேயே மாற்றிடுவேன். அது மாதிரி நீங்கள் பட்டைகளை மட்டும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அது மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணிக்கோங்க. கூண்டுக்குள்ளேயே தீனி வச்சு தண்ணியை வச்சுட்டு ஈவினிங் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் கண் பார்வையில் இருக்க நேரத்தில் புறாவை திறந்து விட்டு வாரத்தில் ஒரு நாள் எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து லைன் ப்ரீடை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த டாப்பிக்கை இப்போ பேசுகிறேன். இது நான் எல்லா வீடியோவும் எல்லா இன்ப்ரீடு எல்லாத்தையும் குறித்தும் நான் வீடியோ பண்ணிட்டேன். ஆனால் அடுத்தடுத்து வரவங்களால் போய் அதை தேடி பார்க்க முடியல. இப்போ நான் வீடியோவே வேறு 6 மாதமாக வீடியோ பண்ணலை. நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ வருமா வரலையான்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து சேனல் உள்ள போய் பாருங்கள், புது வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்த்து இந்த வீடியோ இது பண்ணுங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு புது வீடியோ வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் எடுக்கணும் அந்த வீடியோ. அப்போ அந்த வீடியோ குறித்து நான் ஃபுல் விவரத்தையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சப்ஜெக்டில் உங்களோட வந்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இனி தொடர்ந்து வீடியோ வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.